நாளிலே ஒரு வசனத்தை தியானிக்கலாம் வாங்க. உங்களை பார்த்து யாராயிலும் நீங்கள் வழிபாடுகிற தேவன் எப்படி என்று கேட்டால் நீங்க தாராளமா சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்க உறுதியாக சொல்லுங்க. காரணம், அவர் ஒருவரே வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினதுக்காக ஆதாரத்தை கொண்டிருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, வேற யாருமே ஆதாரத்தை சொல்ல முடியாது. ஒரு வசனத்தை பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாதவைகளை இருக்க செய்வதுதான் நீங்க வழிபடுகிற தேவன். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வறட்சியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை நம்பி இருக்கும்போது ஒன்றுமில்லாதவைகளை இருக்க செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஜீவனுள்ள தேவன் என்பதை உங்களுடைய மனதில் உறுதியாக அசையாம ஒரு விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.